குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். ஹாப்பி மார்கழி. மார்கழி மாதம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக போச்சு. ஒரு நாளும் தடப்படாமல் நல்லபடியாக மார்கழி என்ஜாய் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நல்லா கோலம் அழகாக இருக்குமா, காலையில் எழுந்துக்கிறீங்க, உங்களை பார்த்து நாங்களும் எழுந்துக்கிறோம், நாங்களும் கோலம் போடுறோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். வருஷம் வருஷம் இதே மாதிரி மார்கழி மாதத்தை நல்லா என்ஜாய் பண்ணி கோலம் போட்டு நல்லா ஹாப்பியாக இருங்க, நல்லா பாசிட்டிவ் வைப்போடு இருங்க. தைப்பொங்கல் எல்லாருக்கும் நல்ல பொங்கலாக அமையணும், சூப்பராக பொங்கி வரணும். எல்லார் வீட்டிலும் எல்லா கஷ்டமும் தீர்ந்து நம்மளோட மனசு குறையெல்லாம் போட்டு கொளுத்திட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். ஹாப்பி போகி. ஹாப்பி போகி. போய் குளிச்சுட்டு வரியா? குளிச்சுட்டா. போகி குளித்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் கோலம் போட்டு. மார்கழி கடைசி கோலம் போட்டியாமா? ஆமாம், கடைசி கோலம் கம்பி கோலம் போடுறோம். இன்னைக்கு தான் மார்கழி கடைசி கோலம். 30 நாள் நல்லா குளிச்சுட்டு பாசிட்டிவ் வைப்போட ஒரு விளக்கு வச்சு சாமி கும்பிடுறது வேண்டிட்டு நம்ம ஆரம்பித்தோம். கடைசி வரைக்கும் நல்லபடியாக இன்னையோட முடிஞ்சது. நாளைக்கு பொங்கல் கோலம் தான். அதோட நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம கோலத்தில் சந்திப்போம். மற்றபடியாக வீடியோவில் சந்திப்போம், அடிக்கடி சந்திப்போம். கோலன்றது நெக்ஸ்ட்டு மார்கழி ஃபஸ்ட்டு நம்ம சந்திக்கலாம். எல்லோரும் இதே மாதிரி ஹாப்பியாக நல்லா ஜாலியாக எழுந்து குளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எண்ணெல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் ஆகிடுவீங்க. பாசிட்டிவ்னா என்ன சொல்கிறதுனா உடம்போலி அப்படின்னு நினைக்கிறது கூட இருக்காது. அதனால் ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு. அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஹாப்பி போகி பண்டிகை. எல்லாருக்கும் ஹாப்பி போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். கோலம் போட்டு முடிச்சிட்டியா? கோலம் போட்டு கடைசி கோலம் முடிச்சிட்டேன். கடைசி இன்னைக்கு மார்கழி லாஸ்ட்டு திருப்பாவையும் பெருமா கோயில் போயிட்டு இன்னைக்கு சாமி கும்பிட்டு எல்லாம் கரெக்டாக இந்த வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. ரொம்ப எனக்கு சந்தோஷம். யாரு? நானே. நீ எப்பா போயிட்டு எப்பா வர கிளம்பிட்டியா? ஐயப்பன் கோயில் சுற்றிட்டு வரலான்னு போனேன். கோலம் போட்டு போங்கனால சரி கோயிலை சுற்றி கோலம் போகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு. கோவிலில் போய் கோலம் போட்டு வரியா? அல்ல எழுந்ததுலேருந்து கோலம் போல இருக்கேன். ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக கோலம். இன்னைக்கு கம்பி கோலத்தை எங்கே முடிக்கலான்னு பார்த்தேன். அங்கே ஃபுல்லாக பூ கோலம், 7-8 கோலம் இந்த சைஸு. அவ்வளோ பெரிய கோலம் போட்டு வந்தேன். இவ்வளோ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே. ஐயப்பன் கோயில் என்ன அரையுது வாயி? வெள்ளரிக்கா. இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லீவ். வெறும் சத்து மாவு கஞ்சி தான் போட போகிறேன். ஏன்னா போகி கொளுத்தியாச்சு. பூஜை சாமான் கழுவிட்டு பூஜை சாமான் ரெடி பண்ணி வச்சுட்டு ஐயப்பன் கோயில் வந்து பத்தலை பொட்டி தூக்குறது சபரிமலையில் நடக்குமா அந்த மாதிரி. இங்கே கோயில் ஓப்பன் பண்ண நாள்லேருந்து 3 வருஷமாக நடந்துட்டுருக்கு. அது பந்தலை பொட்டி தூக்கின்னு ஊர்வலமாக வருது. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அது நாளைக்கு 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 4 மணிக்கு நான் போனால் 9 ஆகுமோ 10 ஆகுமோ தெரில. நான் பூஜை ரூம் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு நாளைக்கு பொங்கல் வைக்கிற வேலையை பார்த்துப்போம். இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதால பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி தான் போட போகிறேன். இப்போ சத்து மாவு எடுத்துக்கலாம் 1 ஸ்பூனு. காணும் பொங்கலுக்குலாம் எங்கேயும் போகலையா? காணும் பொங்கலுக்குலாம் எங்கேயும் போகல. ஐடியா இது வரைக்கும் இல்லை. உப்பு குட்டி வரானான்னு தெரில, சின்ன வராலான்னு தெரில, யார் பொங்கலுக்கு வருவாங்கன்னு தெரில. எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். எல்லாரும் இல்லை, 2 பேர் தான். 2 பேரையும் கூப்பிட்ருக்கேன். வருவாங்களா என்னன்னு தெரில. வந்தால் கூட்டமாக சேர்ந்த பொங்கல், வரலன்னா எங்கள் 3 பேரோட பொங்கல்.
ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். சத்துமா ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கிளாஸும் கூட கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துருக்கேன். இது நல்லா வறுத்து அரைக்கிறதால சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிட்டு கொஞ்சம் பால், சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டு கலந்து கஞ்சி மாதிரி குடிக்க வேண்டியது தான். இது சத்துமாவு கஞ்சி. உப்பு போட்டு கலந்துக்கினே இருக்கலாம். பால் ஊற்றியாச்சா? பால் ஊற்றியாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கஞ்சி வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றியாச்சு. இப்போ வேணும்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சக்கரை நமக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த உப்போட அப்படியும் குடிக்கலாம். எந்த டைப்பில் சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். மாப்பிள்ளைக்கு விஷ் பண்ணிட்டியா? ஐயோ பண்ண மறந்துட்டேன்டா கடவுளே. கோயிலில் போய் பெருமா கோயிலில் இந்த லாஸ்ட் மார்கழி உற்சவம் அப்படியே மெய் மறந்து அதை பார்த்துட்டாங்க. அந்த ஐயப்பன் கோயில் வந்து நல்லா குடிஞ்சு நல்லா செமையாக கோலத்தை போட்டுட்டு வந்தேன். மாப்பிள்ளை பர்த்டேன்னு மட்டும் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். மாப்பிள்ளை கிட்ட சொன்னியா? மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன். சரி, ஓகே. நான் போயிட்டு டீச்சரை பார்த்துட்டு வரேன். ஓகே. நீங்கள் 3 பேர் தான் கூட்டணியில், அது உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. பர்த்டேனா 3 பேர் ஒன்றா போகிறோம். போயிட்டு வாங்க. ஓகே, பாய். பாய் 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 பாய்.